पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 591வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இது மகாஜ்வாலன் என்று. மகாஜ்வாலகா என்கிற இந்த திருநாமம் சக்கரத்தாழ்வானுக்கு உரியது. ஆக பிரசித்தமாக இருக்கு. சுதர்சன மகாஜ்வால கோட்டிய சூரிய சமப்பிரபா என்பதாக சக்கரத்தாழ்வானை பற்றிய மந்திரம் நாம் வைஷ்ணவ தீட்சை பெறும் பொழுது தீயிற்பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியை நமது தோளிலே ஆச்சாரியர் பதிக்கும் பொழுதும் இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது. அந்த மகாஜ்வாலனாகிய சுதர்சனைக்கே சுவாமியான பெருமானுக்கு மகாஜ்வாலன், பெரிய ஜுவாலையை உடையவன் என்கிற பெயர் வருவது அதிசயமல்ல. ஆனால் அந்த சுதர்சன பகவானுக்கும் ஜுவாலை கொடுத்தது இவன்தான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வரலாறு ஒன்று இருக்கிறது. துவாரகையில் ஒரு அந்தணன் இருந்தான். அந்த அந்தணனுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த அடுத்த வினாடியே குவான்னு சத்தம் கேட்ட உடனே ஆனந்தமாக குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தி அந்தணனுக்கு போகும். அந்தணன் பறந்து ஓடி வருவான். பிள்ளை குழந்தை பிறந்திருக்குங்கிற ஆனந்தத்தில் அவன் வரத்தே அந்த குழந்தையை காணா போயிடும். கடியதொரு தெய்வம் கொண்டு ஓடிக்கும். ஏதோ ஒரு தெய்வம் எப்படியோ அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடும், யாருன்னு தெரியல. இப்படி அவனுக்கு 4 முறை ஆயிடுத்து பெரியாழ்வார் கணக்குப்படி. அப்படி 4 முறை குழந்தை போன பிற்பாடு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அவன் துவாரகையில் கண்ணபிரானுடைய அரண்மனை முன்னாடி வந்து சத்தம் போட்டான், நான் நெறிப்படி வாழ்கின்ற அந்தணன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய குழந்தை அப்பமிருத்யுவில் சாகாது. என் குழந்தை அப்பமிருத்யுவில் சாக வேண்டும் என்றால், அதாவது அப்பமிருத்யுன்னா சிறு வயசுலேயே ஏதோ 100 வயசில் வாழ்ந்து மாண்டார்களானால் மிருத்யு இருக்க வேண்டியது தான். பாலர்களாக 15 வயசு 10 வயசு இப்படிலாம் மாண்டால் அப்பமிருத்யு என்றதை சொல்வது. அந்த அப்பமிருத்யு என்பது ஒரு பெரிய தவறான பாபத்தின் பலனாக கிடைக்கக்கூடியது. நான் எந்த தப்பும் செய்யலை,
அப்படி இருக்கச்சு என் வீட்டில் எப்படி அப்பவிருத்தி வரும்? இதில் உண்மையிலேயே இந்த ராஜா கிருஷ்ணன் சரியில்லை. அவன் ஒரு நெறியில்லாத மன்னன். 16,000 மனைவிகள் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணனால தான் என்னுடைய பிள்ளை மாண்டு போகிறது, அது கிருஷ்ணன் தான் காரணம் அப்படின்னு அவன் கத்தினான். அவன் பாட்டு கத்தின்னு இருக்கான், கிருஷ்ணன் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கார். அர்ஜுனன் எதிர்ச்சா அங்கே வந்திருக்கான். அப்போ அர்ஜுனனுக்கு பொங்கிட்டான், பொறுக்க முடியல. அந்த அண்ணன்ட்ட வந்தான், ஏயா கத்துற? உன் குழந்தைய பாதுகாக்க நான் இருக்கேன் அப்படின்னா. உடனே அந்த அண்ணன், நீ என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணனாலேயே அந்த குழந்தை போகிறத தடுக்க முடியலைங்கிற. அப்படி நீ என்னையா பண்ண போற? நீ கவலைப்படாத, உன் மனைவி மீண்டும் கருத்தரித்தால் எங்களுக்கு செய்தி சொல்லு. நான் பிரசவிக்கும் பொழுது வந்து இருந்து எந்த தேவதை உன் குழந்தை எடுத்துட்டு போகுதுன்னு பார்க்குறேன். போ, உனக்கு அபயம் கொடுத்துட்டேன். நீ அபயம் கொடுத்த கேரண்டி எப்படி போகிறது? அப்படி மட்டும் நான் உன்னுடைய குழந்தையை மீட்டு தரவில்லை என்றால், அந்த குழந்தையை களவு போகாதபடி காத்து உனக்கு தரவில்லை என்றால் நான் தீக்குளிச்சுடுவேன் என்று அர்ஜுனன் சபதம் எடுத்தான். அந்த அண்ணன் அரைகுறை நிம்மதியோடு போனான். அவன் போன பிற்பாடு அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் கேட்டான், ஏன்டா இப்படிலாம் சபதம் பண்ணுற? அவன் தலைவெழுதி அவனுக்கு, நீ ஏன் உள்ள நடுவில் புகுந்து இப்படி சபதம் படுத்த என்று கேட்டார். அது எப்படி கிருஷ்ணா எனக்கு பொறுக்கும்? உன்னை பற்றி அவன் குறை சொல்கிறான். நான் இருக்கிறச்சே கவலைப்படாத, நான் அந்த குழந்தையை மீட்டு கொடுத்துருவேன். அடுத்த கரு உற்பத்தி ஆகட்டும், அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன்ட்டான். துவாரக்கெல்லாம் டேரா போட்டான். அந்த மறுபடியும் மனைவி கரு ஊற்றி இன்னொரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த மனைவி கரு ஊற்றாலும் செய்தி வந்தது. குழந்தை பிறக்கிற இங்கே தான் இருக்க போகிறேன் கிருஷ்ணான்னு விட்டான். நைஸாக கேட்டு பார்த்தான் சாத்திக்கு, என்னப்பா மாப்பிள்ள, அசனா இந்திரபிரசம் போகலையா? திரௌபதியை பார்க்கலையா? சுபத்திரியோடய இருக்கேன்னு வைய மாட்டாளான்னா. இதெல்லாம் நகர்றதில்லை, இங்கே தான். அந்த அந்தணன் குழந்தையை மீட்டு கிருஷ்ணன் மேலே அவன் போட்ட பழியை துடைக்கணும்னு மாமா வீடு ப்ளஸ் மாமனார் வீடு, அவனுக்கு அதிர்ஷ்டம், சொந்த மாமாவே மாமனார் ஆகிட்டார் வசுதேவரே. அதனால் ஜாலியாக உட்காண்ட்ருக்கான். அபிமன்யுவை கொஞ்சறான், சுபத்திரியோட பேசுகிறான். அப்போ கண்ணன் ஒரு வேள்வி ஒன்று செய்ய தீர்மானித்தார். அந்த வேள்வியில் தீட்சிதராக இருந்தார். அந்த வேள்வியில் காலை ஹோமம் பண்ணி மதிய ஹோமம் சாயங்காலம் எல்லாம் அசையாமல் இருக்கணும், வெளில போக முடியாது. அந்தந்த கால ஹோமத்தில் எஜமான தீட்சை மற்றவர் அங்கே இருக்கணும். அப்படி வேள்வியை கண்ணபிரான் செய்ய தொடங்கினார். செய்து கொண்டிருக்கச்சே அவருக்கு செய்தி வந்து கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அப்பா டெலிவரி டைம் சொல்லிட்டான் டாக்டர், இடுப்பு வலியை தொடுத்து வா. அர்ஜுனன் வில்லுங்கையுமா போனான், காண்டீபம் கையமாக போனான். அந்த அந்தணன் வீடை சுற்றி பானத்தாலே கூடாரம் போட்டான். ஒரு பேய் பிசாசு துஷ்ட தேவதை எதுவும் உள்ள நுழைய முடியாது. அர்ஜுனனுடைய பான கூடாரம் அப்படி போட்டு, கவலைப்படாத பிராமணா, இப்போ என்ன பார்க்கலாம், வாசலில் முக்காலில் உட்காண்டான். அதுக்கு டெலிஃபோன் செல்லை வச்சு நான் போல்றது திரௌபதி ஹவாரின்னு பேசிகிட்டு இருக்கான். குவான்னு சத்தம் கேட்டுது. குழந்தை பிறந்து கொடுத்து உஷார் அப்படின்னா. குவான்னு குழந்தை பிறந்து சத்தம் கேட்டுவிட அந்தன் உள்ள ஓடி போனான். அர்ஜுனன் வாசலில் இருக்கிறான். ஓடி வந்தான் அர்ஜுனன், படுபாவி, அப்போவே சொன்னேன் கேட்டியா? குழந்தை போயிட்டு தேடா. கிருஷ்ணனாவது தலையிட்டு நல்லது பண்ணிடுவான், அத்தையும் கெடுத்துட்டு தீ குளிக்கிறேன் மா குளிக்கிறேன் வந்து என் குழந்தைய காணுமேனுட்டான். இந்த கூடாரம் போட்டேனே, இந்த கூடாரத்தைக்குள்ளே அந்த குழந்தைய வெள்ளைப்படுத்தின்னு போயிருப்பா. யார் எடுத்துன்னு போயிருப்பா? இது நமக்கு கண்ட்ரோல் இல்லாத ஒரு பெரிய சக்தியாக இருக்கு. பரமேஸ்வரனோடு நேராக போரிட்டு நமக்கு இப்படி கஷ்டமா? அப்படின்னா அர்ஜுனன் கதறினான், குமுறினான், அழுதான். நேராக வேள்வி நடக்கிறதுக்கு போனான். கிருஷ்ணான்னா என்னடா அப்படின்னா, தீ குளிக்க போகிறேன். எதுக்குன்னு கேட்டார். மறந்து போயிட்டியா? அந்த குழந்தை இதுக்கு பிறந்ததா? பிறந்த உடனே காணும். நான் இப்படியெல்லாம் பானத்தில் கூடாரம் போட்டிருக்கேன் கிருஷ்ணா. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இதுவும் வேண்டாண்டார். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. தீ குளிக்க போகிறேன்னு. அண்ணா சுபத்திர தீ குளிக்க போகிறேங்கிறார் இவர். காப்பாற்று அண்ணா அப்படின்னு சுபத்திர சொல்கிறா. மாமா அப்படின்னு காலை பிடிச்சி கட்டிக்கிறான் அபிமன்யு. அர்ஜுனும் சோகத்தோடு இருக்கான். பார்த்தார் கண்ணபிரான். கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாமான்னு கேட்டார் யாகம் பண்ணி ரிஷியை. தாராளமாக எஜமான் போயிட்டு வரலாம். பிராத்தர ஹோமம் முடிஞ்சு கொடுத்து, காலை வேலை ஹோமம் முடிஞ்சு கொடுத்து, பிராத்தஸ்தவனம் முடிஞ்சு போயிடுத்து.
அடுத்தபடி மாத்தியந்திரிக சமரம் வரப்போகிறது. அந்த ஹோமத்துக்கு 11:30 மணி, அதுக்குள்ளே இங்கே வந்துடணும். நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு வாங்க. தாருகான்னா தேரை கொண்டு வான்னா, அந்த பிராமணன் வேற விடாமல் உட்காட்டுற அர்ஜுனன் பின்னாடி தீ குளிக்கிறதா இல்லையாங்கிறான். தீ குளிக்காத விடமாட்டான் போல கிருஷ்ணா. அது உக்காரியா தேரில் அந்த அந்தனரை உட்காத்தி வச்சான், தானும் உக்காண்டான், அர்ஜுனனையும் உட்காத்தி வச்சான். ஓட்டு தேட்டை துவாரகா அப்படின்னு தாருகா ஓட்டு தேரை அப்படின்னா, வடக்கு நோக்கி ஓட்டுன்னா, அது ஓடுறது தேர். பிராத்தஸ்தவனம் முடிஞ்சு ஒரு 8 மணி இருக்கும் போல் இருக்கு. அப்போ கிளம்பியிருக்கான், வடக்கு நோக்கி தேரை ஓட்டுன்னுட்டான். போயிட்டே நீ வானத்தில் போனால் திடீர்னு ஒரே இருட்டு பார்த்தேன். அந்த இருட்டு வந்த உடனே டிரைவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அர்ஜுனனுக்கு ஒன்றுமே பக்கத்தில் இருக்கிறது தெரியல. இங்கேருந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்லாம் நீங்கள் போயிருந்தீங்களான்னா, டனலில் போகிறச்சே எப்படி இருக்குமோ அப்படி இருட்டு. எங்கே போகிறோம் என்னன்னு தெரியாது தவிச்ச பொழுது பகவான் உடனே தன்னுடைய சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி ஜுவாலை பார் அப்படின்னு சக்கரத்தாழ்வார்னு போக்கடிக்க கூடாது, இருட்டையும் போக்கடிக்க ஒரு ஜுவாலையை உண்டாக்கினான். அப்படியே அந்த டனலில் போயிட்டே இருக்கான். அப்புறம் நல்லா காற்று வந்தால் நிறுத்து தேரன்னா, மகாஜுவாலை வடிவத்தில் இருட்டில் வழிகாட்டின கண்ணபிரான் முன்னே நடந்தான். பாண்டவனும் பிரம்மணனும் வந்தா நேர பண்ணால் பரமபதம் எம்பெருமான் லோகம் வைகுண்டத்தில் பரமபதநாதன் இருக்கார், போய் சேவிச்சான். அர்ஜுனா சேவிடான்னா, பிராமணன் இங்கே வரப்படா அங்கேயே இருந்துட்டா. அங்கே போயிட்டா அப்புறம் திரும்பி போக முடியாது, அங்கே இருந்தா. அங்கே குழந்தைகள் எங்கேன்னு கேட்டால் பூமி தேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி எல்லாம் குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா. சொன்னாவா உன்னை பார்க்கணும் நேரம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணனை நம்ம ஊருக்கு வர வைக்கணும்னு இந்த குழந்தைய கொண்டு வந்தோம்ப்பா, எடுத்துன்னு போட்டான். 4 குழந்தைய அழிச்சுட்டு வந்துட்டான். போன குழந்தையோட 5ஆம் குழந்தையோட இப்படி திரும்பி வந்தான். இந்த வரலாறு சந்தான கோபால உபாக்கியானம் பிரசித்தம். அப்போது உண்டாக்கிற ஜுவாலையின் அடிப்படையில் மகாஜுவாலன் என்று பெயராம். ஆழ்வார் இந்த நிகழ்ச்சியை அழகாக பாடுறார். இடரின்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகும் கழிய படர் புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேற திண்தேர் கடவி சுடருளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலிடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரிலனே என நம்மாழ்வார் பாடுறார். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உறப்பனூர் மறைப்பெருந்தி விளர்த்திருப்பார் வரிவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே என்று பெரியாழ்வார். அப்படி மகாஜுவாலை உண்டாக்கினதுனால மகாஜுவாலன் என்று திருவேங்கடமுடையானை நாரதர் சொல்லி மகிழ்கிறார். இதற்கான சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளுங்கள். ज्वालायदासीन् महतीकृता सन्तान गोपालरथप्रयाणे सहान्धकारे द्विजपाण्डवाभ्यां मार्गे महाज्वालमिमं तदाहु. இதுக்கு தமிழ். அந்த துவரை அந்தணன் மகவை பந்தமுடன் மீட்பான் பார்த்தனும் உடன் அந்தணனும் வர தேரேறி செல்ல பாதையில் இருளாக நீக்க பெரும் ஜுவாலை சுடர் வரச் செய்தார் மகாஜ்வாலன பேரோன் தானே. மகாஜ்வாலாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓ